Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. கட்சி சேர இண்டிபெண்டன்ட் சாங் மூலமா மக்கள் மத்தியில பிரபலமானவர் தான் மியூசிக் டைரக்டர் சாய் அபியங்கர். அவரே இசையமைச்சு பாடின கட்சி சேர சாங்க இப்ப வரைக்கும் யூடியூப்ல மட்டும் 23 கோடி பேர் பார்த்திருக்காங்க. அதே மாதிரி ரெண்டாவதா வெளியான ஆசா கூட சாங்கையும் 30 கோடி பேர் பார்த்திருக்காங்க. இப்படி இவரோட 2 சாங்ஸுமே ஹிட் ஆனதை தொடர்ந்து சாய் அபியங்கருக்கு பென்ஸ் படம் மூலமா சினிமால இசையமைக்க வாய்ப்பு கிடைச்சது. பென்ஸ் பட வாய்ப்புக்கு அப்புறம் சாய் அபியங்கருக்கு தொடர்ந்து சினிமா வாய்ப்புகள் கிடைச்சிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 8 படங்கள்ல இவர் இப்போ ஒர்க் பண்ண இருக்காரு. இந்த சின்ன வயசுலயே பெரிய ஹீரோ படங்களுக்கு இசையமைக்க சாய் அபியங்கருக்கு வாய்ப்பு கிடைச்சது பாராட்டப்பட்டாலும் அதே சமயம் சோசியல் மீடியால இது ஒரு பேசு பொருளாகவும் மாறி இருக்கு. சாய் அபியங்கரோட அப்பா திப்பு மற்றும் அவரோட அம்மா ஹரிணின்னு 2 பேருமே பேர் பெற்ற பாடகர்கள் அப்படிங்கிறதுனால அவங்க மூலமா தான் சாய் அபியங்கருக்கு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னும், மேலும் இவர் நெப்போ கிட் பிஆர் டீம் வச்சு ஃபேமஸ் ஆயிட்டாருன்னு இப்படி பலவிதமான விமர்சனங்கள் சாய் அபியங்கர் மேல வந்துட்டு இருக்கு. சாய் அபியங்கரும் எனக்கு பட வாய்ப்பு கிடைக்கிறதுக்கும் எங்க அம்மா அப்பாக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. பென்ஸ் பட வாய்ப்பு கட்சி சேர சாங் மூலமா கிடைச்சது. பென்ஸ் படத்துல என்னோட ஒர்க் பார்த்துட்டு அந்த ப்ரொடியூசர் மற்றும் டைரக்டர் மத்தவங்க கிட்ட பேசியிருக்கலாம், அப்படிதான் வாய்ப்பு கிடைச்சிருக்குமே தவிர மத்தபடி எதுவுமே உண்மை இல்ல, நெட்வொர்க்கிங் தான் எல்லாமே அப்படின்னு சாய் அபியங்கரும் விளக்கம் அளிச்சிருந்தாரு. மேலும் பலரும் சொல்ற ஒரு விஷயம், சாம் சிஎஸ், ஷான் ரோல்டன், லியோன் ஜேம்ஸ்னு இப்படி நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் அவங்கள நிரூபிச்சுமே பெரிய ஹீரோ படங்களுக்கு இசையமைக்க வாய்ப்பு கிடைக்கல. ஆனா சாய் அபியங்கருக்கு எப்படி ஒரு படம் கூட வெளியாகாம இப்படி பட வாய்ப்புகள் தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேள்விகளை கேட்டுட்டு வராங்க. இந்த விஷயம் தொடர்பா பல மீம்ஸும் சோஷியல் மீடியால வைரல் ஆச்சு. அதுல நிறைய பேர் சாய் அபியங்கரை சாம் சிஎஸ் கூட கம்பேர் பண்ணி சாம் சிஎஸ்க்கு ஏன் இன்னும் பெரிய பட வாய்ப்புகள் கிடைக்கலன்னு போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில சாம் சிஎஸ்ஏ சாய் அபியங்கருக்கு எதிராக போடப்படுற மீம்ஸ் பத்தி வெளிப்படையா பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சாய் அபியங்கருக்கு பெரிய படங்கள் வாய்ப்பு கிடைக்குது, எனக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி நிறைய மீம்ஸ் போடுறத நானும் பார்த்தேன். ஒரு பெரிய ப்ரொடியூசரே எனக்கு ஃபோன் பண்ணி என்ன இப்படியெல்லாம் மீம்ஸ் வருது, நீங்க தான் பிஆர் டீம் வச்சு பண்றீங்களான்னு கேட்டாரு. நான் என்னோட படங்களுக்கே பிஆர் பண்றது இல்ல, இதுல எங்க நான் இதெல்லாம் பண்ண போறேன். சாய் அபியங்கருக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அவர் நல்ல மியூசிக் டைரக்டர், அவர்கிட்ட நிறைய பாடல்கள் இருக்கு, நல்ல டேலண்டான ஆளு. ஆனா நமக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு வரும்போது நான் அந்த மாதிரி ஃபீல் பண்ணது கிடையாது. எனக்கு ஒரு லைன் அப் இருக்கு, நல்ல படங்கள் பண்ணிட்டு இருக்கேன். நான் உண்மையா சொல்றேன், ஒருத்தங்க கிட்ட சொல்லி இப்படி என்ன பத்தி மீம்ஸ் போடுங்கன்னு நான் கேட்டதே இல்ல. அப்படி நான் கேட்டதா யாராவது ஒருத்தர் சொன்னா நான் படம் பண்றதே நிறுத்திடுறேன். காசு கொடுத்தே மீம்ஸ் போட சொன்னா அதை பார்த்தாலே தெரியும் பிஆர் வச்சு பண்றாங்கன்னு. ஆனா எனக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னா, மக்களே இப்படி எல்லாம் எனக்காக மீம்ஸ் போடுறத பார்க்கும்போது ஹாப்பியா இருக்கு. கமெண்ட்ஸ்ல கூட ஆமா இவருக்கு ஏன் வாய்ப்பு தர மாட்டேங்கிறாங்க, நல்ல மியூசிக் டைரக்டர் தானே அப்படின்னு சொல்றத பார்க்கும்போதே எனக்கு அந்த பட வாய்ப்பு கிடைச்ச மாதிரியே இருக்கு. எனக்கு ஃபேன்ஸ் கிளப் எல்லாம் இல்ல, ஆனா இப்படிப்பட்ட மக்களை சம்பாதிச்சிருக்கேன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. அப்படிப்பட்ட மக்களை சம்பாதிக்கிறது தானே கஷ்டம். சாய் அபியங்கர் உண்மையாவே டேலண்டான பர்சன், கண்டிப்பா அவர் நல்லா வருவார்னு நினைக்கிறேன் அப்படின்னு சாம் சிஎஸ் அவரையும் சாய் அபியங்கரையும் கம்பேர் பண்ணி போடப்படுற மீம்ஸ் பத்தி ரொம்ப வெளிப்படையாகவும் அதே சமயம் எமோஷனலாகவும் பேசியிருக்காரு.